பெருமானாருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களாக தலைப்பிட்டு நாம் அலசினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் நிகழ்வுகளை, சரிதைகளை, சம்பவங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அது நிறைவுறாது. குர்ஆனுக்கு அல்லாஹ் ஒரு தன்மையை சொல்லுகிறான். நீங்கள் கடல் தண்ணீர் அத்தனையும் மைகளாக்கி, மரங்கள் அத்தனைகளையும் நீங்கள் பேனாக்களாக்கி திருக்குர்ஆனுக்கு விரிவுரை எழுத முற்பட்டால் உங்களால் எழுத முடியாது என்று சொன்னது திருக்குர்ஆனுக்கு மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் அப்படிப்பட்டதுதான். யோசித்து பாருங்கள். நீங்களும் நானும் இவ்வளவு நாள் கேட்டது அதோடு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு முடிஞ்சிருச்சானா இல்ல. அவற்றை பேசி நம்மால் முடிக்க முடியாது. கவிஞர்களால் பாடி பெருமானாரை தீர்க்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு ரகசியமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரை பேசுகின்ற, பெருமானாரை பற்றிய வரலாறுகளை நினைவு கூறுகின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ் இது போன்ற சிறந்த கூட்டங்களை தொடர்ந்து நடத்துகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நல்குவானாக. ஆமீன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றுக்குமான வழிகாட்டுதலை போல குடும்ப வாழ்க்கைக்கும் முன்மாதிரியாக வழிகாட்டியாக இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை முதலிலே ஆர்வப்படுத்தினார்கள். அன்னிக்காஹு மின் சுன்னதி என்று சொன்னார்கள். என்ன காரணம்? அன்றைக்கு ஐயாமுல் ஜாஹிலியாவிலே திருமணம் அல்லாத பல்வேறு தொடர்புகள் இருந்து கொண்டிருந்தது. ஒரு ஆண் ஒரு பெண் இணைவதற்கு ஒரு முறையான ஒரு கட்டமைப்பு அங்கு இருக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட வயதை அடைகிற போது பாலியல் தேவை ஏற்படும். அதை எப்படி நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு பெண் என்பவன் சாதாரணமான ஒரு போதைப் பொருளாக பார்க்கப்பட்டதால் வீட்டுக்கு மேல கொடியேற்றிரு, யார் வேணா வரலாம் அப்படின்னு சொல்லுவான். குழந்தை தானே அவனுக்கு வேணும், அவ்வளவுதானே. அதுக்கு எதுக்கு ஒப்பந்தம், சட்டம், இதெல்லாம் தேவையில்லை. நீ யாரை விரும்புறையோ அவங்களோட நவுதுபில்லாஹி மின்ஹா. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது எல்லாவற்றையும் தடை செய்தார்கள். தடை செய்துவிட்டு ஈஜாபு கபூல், நான் உன்னை இவ்வளவு ரூபாய் மகருக்கு உன்னை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன், நீ சம்மதிக்கிறாயா என்று நாம் கேட்கிற ஈஜாப், நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்லுகிற ஜவாப். என் மகளை இத்தனை ரூபாய் மகருக்கு உன்னை உனக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று நாம் சொல்லுகிறோமே, ஈஜாபு கபூல் அக்குது. இந்த ஒப்பந்தத்தை நபி அவர்கள் அறிமுகப்படுத்தி விட்டு சொன்னார்கள், ஆலினுன் நிக்காஹ் வலவு பிதுஃபூஃப், தஃப் அடிச்சாவது திருமணத்தை நீங்க பரப்புங்க, திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்கள். சாட்சி வைக்கிறதுன்னு ஒரு ஷரத்து இருக்கு. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மதுஹப்ல இஅலான் செய்யணும்னு சொல்றாங்க, அறிவிப்பு செய்யணும். திருமணத்தை ஆர்வப்படுத்த சொன்னார்கள். அன்னிக்காஹு மின் சுன்னதி என்று நாம் திருமணத்தினுடைய சபைகளில் சொல்லுவோம். திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, திரும்ப திரும்ப சொல்லுவோம். இந்த ஹதீஸ் திரும்ப திரும்ப ஏன் சொல்லுகிறோம் என்பதற்கு இவ்வளவு காலம் அதற்கு என்ன விளக்கம் கிடைத்ததோ இன்றைக்கு புதிய விளக்கம் கிடைத்திருக்கிறது. எல்ஜிபிடின்னு ஒரு குரூப் உருவாயிருக்கு. ஆண் பெண் அல்லாத, திருமண பந்தம் அல்லாத தன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஆணும் ஆணும் சேர்ந்து கொள்வது, பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து கொள்வது, ஆண்களில் ஒரு தரம், பெண்களில் ஒரு ரகம். இன்றைக்கு உலகம் பல்வேறு கோணங்களில் போகிறது. ஒரு ஆணும் பெண்ணும் திருமண பந்தம் இல்லாமல் சேர்ந்து வாழுகிற பழக்கம், கலாச்சாரம் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே தான் நாம் பேசுகிறோம், திருமணம் எனது வழிமுறை என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏலான் செய்தார்கள். திருமணம் அடைகிற போதுதான் இறை பாதையினுடைய பாதையை அவர் கடந்து முடிக்கிறார். இறை அச்சத்தினுடைய பகுதியை திருமணத்தின் மூலம் ஒருவர் நிறைவு செய்கிறார் என்று சொன்னால், அந்த திருமணம் குறித்துள்ள விழிப்புணர்வை நபி அவர்கள் ஓட்டினார்கள் என்பதும், அந்த திருமணத்துக்கு பெண் வேணுமா இல்லையா, பெண் அடுத்த கட்டம், அந்த பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று வரைமுறைகளை சொன்னார்கள். துல்கஹுல் மர்அத்து லி அர்பை, ஒரு பெண் 4 காரணங்களுக்காக வேண்டி
திருமணம் முடிக்கப்படுகிறார். ஒன்றி மாளிகா, அந்த பெண்ணுடைய பொருளாதாரத்தை கவனித்து திருமணம் முடிப்போம். இப்போதெல்லாம் நாங்கெல்லாம் வரதட்சணை வாங்குறது இல்லை, அவங்க கொடுக்கறது சரி அப்படின்னு நம்ம கட்டிக்கிறோம் என்று சொன்னாலும் பொருளாதாரம் முக்கியமான இடத்துல இருக்கு. ஊர்ல பெரிய பணக்காரர், ஒரே மக, இருக்கிற சொத்தெல்லாம் அவருக்கு உரியது. நம்ம ஒண்ணும் கேட்கல, தங்க கல்யாணம் பண்ணிட்டோம், எல்லாம் நமக்கு தானே வரப்போகுது என்கின்ற அந்த எண்ண ஓட்டம் அங்கு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்ணை பார்க்கிற போது இத்தனை காரணம் இருக்கு. யகூதிகள் ஒரு தரத்திலே இப்படித்தான் பொருளாதாரத்தை பார்ப்பார்கள், கிறிஸ்துவர்கள் அழகை பார்ப்பார்கள். ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு வகை இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 குரூப்பையும் சொன்னார்கள். யகூதிகள், நசராணிகள், நெருப்பு வணங்கிகள் என்ற ஈரானிகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரசனை இருக்கிறது. இதனால் எல்லாம் திருமணம் முடிக்கிறார்கள். ஆனால் இது எல்லாவற்றையும் விட நீங்கள் தீனிஹா, அந்த பெண்ணுடைய தீனுக்காக வேண்டி திருமணம் முடிக்கணும். நம்ம எவ்வளவு போடுறீங்க, என்ன செய்யறீங்க, கல்யாண மண்டபம் எங்க பிடிக்கலான்னு இருக்கிறீங்க, நம்ம கொஞ்சம் பெரிய பாக்கியம், நம்ம கூட்டம் அதிகமா வரும், பார்த்து செய்யுங்க, நம்ம தரப்புல இருந்து இவ்வளவு பேர் வருவாங்க, என்னெல்லாம் பேச்சுவார்த்தை நடக்கும். புள்ள தொழுவுமா, குர்ஆன் ஓதியிருக்கா, மார்க்க முறைப்படி இருக்குமா, இந்த கேள்வி எல்லாம் கடைசிதான். முதல்ல எவ்வளவு, என்ன செய்வீங்க, உங்க மூத்த பிள்ளைக்கு என்ன செஞ்சீங்க, உங்க சம்மந்தவரம் யார் யாரு என்ற கணக்குக்கு பிறகுதான் இன்றைக்கு திருமணத்தின் பேரங்கள் சபைக்கு வருகிறது என்று சொன்னார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது காரணமாக நீங்கள் தீனை வையுங்கள். தீனிஹா, ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பது என்றால் அந்த பெண்ணின் மார்க்க பற்றுக்காக வேண்டி நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும். எல்லாமே இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். குலத்தின் பெருமை இருக்கிறது, அழகு இருக்கிறது, எல்லாம் போகக்கூடியது, தீன் நிலைத்திருக்கக்கூடியது. ஒரு பெண்ணிடத்துல எல்லா அம்சங்களும் இருந்தால் அது 100 நாளாக சிறப்பான ஒரு விஷயம். தீனுன்னு நம்ம யோசிக்கிறது உண்டு. வள்ளியா பட்டம் வாங்கியிருக்கா, முதல் தடவை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ், ஆலிமா பட்டம் வாங்கியிருக்கிறது. தீன் என்பதற்கு ஆலிமா பட்டம் என்பது அர்த்தம் அல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய பல திருமணங்களில் இதுவும் ஒரு பிரச்சனை. அங்க எப்ப பார்த்தாலும் தொழுதுட்டே இருக்கிறது. அதுக்கு சுபு தொழுது நான் போய் உட்காந்தா முசல்லால இருந்து எந்திரிக்கிறதே இல்லை. 6 மணி ஆகுது, 7 மணி ஆகுது, ஒன்னமா புறப்பட்டு கடைக்கு டீ கடைக்கு வந்துடுறது தான். வீட்டுல டீ குடிச்சே ரொம்ப நாள் ஆச்சு, ஏன் வீட்டுல குடிக்கிறது இல்லையா பாய்? அவங்க என்ன முசல்லால இருந்தே எந்திரிக்கிறது இல்லையே. இரவு நேரங்களில் இஷாவுக்கு பிறகு கொஞ்சம் நஃபில் தொழுகை வித்திருவாஜின்னு போனா கடை பஜாறுகளில் இருந்து களைப்போடு வீட்டுக்கு வருகிற குடும்ப தலைவர் உட்காந்து பாக்குறாரு. ஒரு களைப்புல படுத்து தூக்கி சுபோல தான் பாக்குறாரு எந்திரிச்சு. ஆமா, அங்க மூடி வச்சிருந்த நீங்க சாப்பிடலையா? இன்றைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனங்களை நான் சொல்லுகின்றேன். தீன் என்று சொன்னால் தக்பீர் கட்டி தொழுது கொண்டே இருப்பதற்கு பெயர் தீன் அல்ல. அத்தீன் நசீஹா என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தீனுனா நசீஹா. நசீஹானா யாருக்கு நசீஹத்? லில்லாஹி வலி ரசூலிஹி வலில் முஃமினீன், அப்படியே தொடர்ந்து போகிறது. யாருக்கெல்லாம் நசீஹத்? நசீஹத்னா நம்ம பயான உபதேசம் நினைக்கிறோம். அல்லாஹ்வுக்கே உபதேசமா? அல்லாஹ்வுக்கு நசீஹத் செய்வதென்றால் அவன் சொன்ன கட்டளைகளை, கடமைகளை, அவன் பரலாக்கிய விதிகளை நிறைவேற்றுவது அல்லாஹ்வுக்கு செய்கிற நசீஹத். அல்லாஹ்வுடைய தூதருக்கு நசீஹத் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் காட்டி கொடுத்த நடைமுறைகளை பின்பற்றி வாழ்வதற்கு பெயர் ரசூலுல்லாஹ்வுக்கு செய்கிற நசீஹத். கணவனுக்கு செய்கிற நசீஹத்னா என்ன? கணவனின் தேவை அறிந்து, நோக்கம் அறிந்து, கணவனை மகிழ்வித்து, மார்க்க முறைப்படி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைக்கு பேர் தான் நசீஹத். அதுதான் தீன். தீனுள்ள பெண்ணை பின்பற்றுங்கள், திருமணம் செய்யுங்கள் என்றால் இந்த சூழ்நிலைகளை அனுசரித்து போகிற ஒரு பெண்ணுக்கு பெயர் தான் தீனுடைய பெண். அந்த தரத்திலே நம்முடைய அடுத்த தலைமுறைகளை தீனோடு ஆண்களையும் பெண்களையும் நாம் வளர்க்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஷரியத்தையும் மார்க்கத்தையும் அல்லாஹ் ரசூலுடைய பயத்தையும் கொடுக்கப்பட்ட சமுதாயமாக அடுத்த தலைமுறை வளர்த்து எடுக்கப்பட வேண்டும். அப்போ நசீஹத் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, தீனுள்ள பெண் சொன்னதைத்தானே செய்வார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுபோன்ற ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தார்கள், அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா.
ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் தீனை பார்க்கலாம். 40 வயசு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயது. பெருமானாரை திருமணம் முடிக்க ஆசைப்பட்டு அவர்களுடைய உறவினரிடத்திலே கேட்டுவிட்ட போது பெருமானாருக்கு எல்லோரும் சேர்ந்து திருமணம் முடித்து வைக்கிறார்கள். திருமண உரையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் சொன்னார், என் மகன் போல இந்த மக்கா நகரத்தில் வேறு யாரும் இல்லை, எல்லா ஆட்சியும் பொருந்தியவர், ஆனா இவருக்கு காசு கம்மி, பைசா ஒண்ணு இல்லை என்று சொன்னார்கள். நாம் யோசிக்க வேண்டும், சிறந்த ஒரு மருமகனை தேர்ந்தெடுக்கின்ற போது குணத்தை பார்க்க வேண்டும், ஒழுக்கத்தை பார்க்க வேண்டும். சிறந்த மருமகன் என்பதற்கான, சிறந்த மாப்பிள்ளை என்பதற்கான அளவுகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். திருமணம் நடந்தது. திருமணம் முடித்த அன்றிலிருந்து அன்னை ஹதீஜா ரலியல்லாஹுடைய ஒட்டுமொத்த செல்வமும் செல்வாக்கும் பெருமானாருடைய கருத்துக்கு கீழே வந்தது. ஹதீஜா நாயகம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் சொல்லுகிறோமே 800 கோடி டாலர்களுக்கு சொந்தக்காரர். இன்னைக்கு காசுல எடுத்து பார்த்தா ஒட்டுமொத்த மக்கா நகரத்தில் பெரிய வர்த்தகர் என்று சொன்னால் பல வியாபாரிகள் இவர்களிடமிருந்து பொருட்களை வாங்கி கொண்டு போய் சாம் சிரியாவில் விற்றுவிட்டு வந்து விற்பனைக்கான தொகையையும் இவர் அசலையும் கொடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஜா நாயகத்தினுடைய வியாபார குழுவில் ஒருவராக போனார்கள். முதலீடு கொடுத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முக்கியமான ஆள், இவர்தான் விற்பாங்க. கூட மைசரா என்ற ஒரு உதவியாளரை அனுப்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகமிடமிருந்து மெட்டீரியல் மூலப்பொருட்களை வாங்கி கொண்டு போய் விற்பனை செய்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கராமாத்துகள், அவர்களுக்கு நடக்கிற அற்புதங்கள், இவைகளை எல்லாம் பார்த்து விட்டு திருமணம் செய்வதற்கு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு முன் வந்தார்கள். திருமணம் நடந்தது. ஒட்டுமொத்த செல்வாக்கும் செழிப்பும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹுடையது. அத்தனையும் பெருமானாருக்கு கீழே வந்து சேர்ந்தது. எப்படிப்பட்ட தீன், எப்படிப்பட்ட மார்க்க பற்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹுக்கு இருந்தது என்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் ஹிரா குகையில உட்கார்ந்திருப்பாங்க. அடிக்கடி அங்கே போய் நிற்பார்கள். போகிற போதெல்லாம் உணவு கொண்டு போய் கொடுக்கிற அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு. இன்னைக்கு நீங்க ஹஜ் உம்ராவுக்கெல்லாம் போனா தெரியும், அந்த மலையை நிமிர்ந்து பார்த்தா அவ்வளவு தூரம், 40-50 வயதை கடைந்து ஒரு மூதாட்டி எப்படி இவ்வளவு தூரம் ஏறினாங்கன்னு நம்ம ஏற முடியாது. சில பாகிஸ்தானிகளும் பங்களாதேசிகளும் வேக வேகமா ஏறிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளால கீழே இருந்து வேடிக்கை பார்க்கறது இல்ல, இடுப்பு வலிக்கும் பார்த்துக்குங்க, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு ஆஃப் ஆயிடுவாங்க. அவ்வளவு உயரத்தில் இருக்கிறது. அவ்வளவு பெரிய மூதாட்டி தன் கணவனின் சேவைக்காக வேண்டி அங்கே ஏறி சென்றார்கள், பெருமானாருக்கு உதவியாக இருந்தார்கள் என்பதிலிருந்து தீன் நமக்கு விளக்குகிறது. இப்படியெல்லாம் போய் மேல உட்கார்ந்துட்டா காடுகிறேன்னு யாரும் உங்களுக்கு உட்கார சொன்னா இதுதான் எனக்கு வேலையா? நம்ம வீட்டுல ஆரம்பிச்சுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ட உடனே உடல்கள் நடுங்க தொடங்கியது. ஏதோ ஒரு உருவம் தெரிகிறது என்று பதட்டப்பட்டு கொண்டு ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கள், நான் பயப்படுகிறேன் என்று சொன்ன போது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு ஆசுவாசப்படுத்தினார்கள். கணவன் பதட்டத்தோடு இருக்கிற போது மனைவியிடமிருந்து எந்த மாதிரியான ஒரு ஆறுதல் வர வேண்டும் என்பதற்கு அன்னை ஹதீஜா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு உதாரணம். லா யுஸீக் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை இழிவாக்க மாட்டான், கைவிட மாட்டான். தஹ்மீலுல் கல்ல, பிறர் சுமைகளை நீங்கள் சுமந்து கொள்பவர்கள். தக்ஸிபுல் மஅதூம, இல்லாதவர்களுக்கு சம்பாதித்து கொடுத்து நீங்கள் பிறரை வளர்ப்பவர்கள், உறவினர்களை சேர்த்து கொண்டு வாழ்பவர்கள். இப்படிப்பட்ட உங்களை அல்லாஹ் கை விடுவானா? நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது என்றார்கள். ஆலோசனை மட்டும் சொல்லல. இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், நம்ம வீட்டுல போய் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், சொன்ன கேட்டீங்களா, தனி கொடுத்துறோம் போயிட்டு அந்த பிரச்சனை உண்டா ஆரம்பித்து விடுவார்கள். நம் மனைவிமார்களிடத்துல போய் ஆறுதல் தேட முடியவில்லை. நம்ம ஒரு போங்கோட போனா அவங்க வேறொரு சிந்தனையில அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஏன் டென்ஷனை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, உங்க பிரச்சனை வேற. மனைவி என்பவள் வெளியிலிருந்து வருகிற கணவனுக்கு ஆறுதல் சொல்பவளாக, ஆசுவாசப்படுத்துபவளாக, சில நேரங்களில் அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்பவளாக, இதெல்லாம் ஒரு தீன் உள்ள மனைவிக்கான அடையாளங்களாக இருக்கிறது. அதோட உடல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சூழல் என்ன என்று தெரிய வேண்டும்.
பெருமானார் யாரை பார்த்தார்கள் என்று புரிய வேண்டும். அழைத்து கொண்டு போகிறார்கள். ஏன்னா ஒரு மலையில பார்த்து வந்திருக்கிறார்கள். அது சைத்தானாக இருக்கலாம், ஜின்னாக இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு சக்தியாக இருக்கலாம். எதை பார்த்தார்கள்? வேதம் படித்த பண்டிதரிடம் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. வரக்கத் இப்னு நௌஃபல் அவர் முந்தைய மார்க்கங்களில் பண்டிதர், தௌராத் இன்ஜில் போன்ற வேதங்களை கற்றுணர்ந்த ஒரு பெரிய அறிஞர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன பார்த்தீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் பெருமானாரை பார்த்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மை என்றால் நீங்கள் பார்த்து விட்டு வந்தது வானவர் கோமான ஹஜ்ரத் ஜிப்ரீல். வானத்திலிருந்து வஹி வர தொடங்கி இருக்கிறது. நீங்கள் தான் இந்த காலத்தினுடைய கடைசி நபியாக இருக்கிறீர்கள். எல்லா வேதங்களிலும் உங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த மக்களோடு போராட வேண்டிய ஒரு சூழல் எல்லாம் வரும். அப்போது நான் வாலிபனாக இருந்தால் உங்களுக்கு உதவி செய்வேன். இந்த ஊரை விட்டு உங்களை விரட்டுற ஒரு கட்டமும் வரும். அவன் முகர்ஜிய ரசூல்லா கேட்கிறாங்க, என்னையவா விரட்டுவாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, ஏன்னா ரசூலுல்லாவுக்கு ஆச்சரியம். அந்த ஊர் மக்கள் 40 ஆண்டுகள் பெருமானாரோடு பழகி இருக்கிறார்கள். அல் அமீன் என்று சொன்னவர்கள், அஸ்ஸாதிக் என்று சொன்னவர்கள், பெருமானாரோட வாழ்க்கையோடு இரண்டரை கலந்து விட்டவர்கள். அவர்களை விரட்டுகின்ற ஒரு சூழல் வருமா? பெருமானாருக்கு ஆச்சரியம். ஆமா, விரட்டுவாங்க. எல்லா நபிமார்களும் இப்படிதான் விரட்டப்பட்டிருக்கிறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கத் இப்னு நௌஃபலை பார்த்த பிறகு வீட்டுக்கு வந்தால் இன்னமும் தெளிவு கிடைக்கல. கதீஜா நாயகம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், அடுத்த தடவை ஜிப்ரீல் வந்தா நீங்க பார்த்த அந்த ஒளி வந்து நின்றா என்ற உடனே சொல்லுங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ ஒளி என் கண்களுக்கு தெரிகிறது, உருவம் வந்து நிற்கிறதுன்னு சொன்ன உடனே நபிகள் பெருமானாருக்கு பக்கத்துல அணைச்சு, இப்ப தெரியுதா பாருங்க அப்படின்னு. ஆமா தெரியுது. நபிகள் பெருமானாரை அணைத்துக் கொண்டு சொல்கிறார்கள், தெரியுதா? ஆமா, காட்சி தெரிகிறது. கதீஜா நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மடியின் மீது வைத்துக் கொண்டு தன் தலையில் இருக்கக்கூடிய முடியை எடுக்கிறார்கள், தலை துணியை அகற்றுகிறார்கள். இப்ப தெரியுதான்னு சொல்லுங்க. இல்ல, மறைஞ்சிட்டார், போயிட்டார். அப்போது கதீஜா நாயகம் சொல்லுகிறார்கள், ஷைத்தானாக இருந்தால் பெண்ணின் அவுரத்துகளை அந்தரங்குகளை பார்ப்பதில் ஆர்வம் காட்டுபவர். அது ஷைத்தானாக இருந்திருந்தால் இருந்திருக்கும். மலக்கு என்றால் ஒரு பெண்ணுடைய காட்சிகளை கண்டால் அவர்கள் ஒதுங்கி போய் விடுவார்கள். நீங்கள் பார்த்தது மலக்கு தான். யோசித்து பாருங்கள். சாதாரணமா இது போல ஒரு மனைவிட்ட போய் இப்படி ஆயிடுச்சுன்னா எதுக்கு காட்டுல வனாந்திரத்துல உங்களை சுத்த சொன்னா, காத்து குடிச்சிச்சு கரும்பு குடிச்சிச்சு, இது தேவையான நமக்கெல்லாம் என்று யோசித்து பேசி இருப்பார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் ஊட்டியவர்கள். பெருமானாருடைய பிரம்மாண்டமான வெற்றிக்கு பின்னணியில் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆலோசனை இருக்கிறது. லியோ டால்ஸ்டாயின் ஒரு பெரிய அறிஞர், ஒரு பிளாட்பாரத்துல அவர் இருந்தார். பெரிய தத்துவ மேதை. அவருடைய தத்துவங்கள் பாட புத்தகங்களில் நிறைந்திருக்கிறது. ஆனால் கடைசி ஒரு பிளாட்பாரத்துல இருந்து ஒரு பாடி எடுத்தாங்க. இவ்வளவு பெரிய அறிஞர் ஆட்சியை தூக்கும் போது ஒரு பாக்கெட்ல ஒரு சீட் இருந்துச்சு. சீட் எடுத்து படிச்சு பார்த்து, தயவு செய்து என் உடம்ப என் மனைவிட்ட கொடுத்துடாதீங்கன்னு எழுதி வச்சிருந்தார். அவ்வளவு ஒரு பாடு. பல பல அறிஞர்களுடைய முயற்சிகள் உலகத்தில் இல்லாமல் போனதற்கு மனைவிமார்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்பதை வரலாறுகள் சொல்கிறது. நபிகள் நாயகத்தினுடைய பிரம்மாண்ட வெற்றிக்கு பின்னணியில் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மகத்தான பங்களிப்பு இருந்தது. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒட்டுமொத்த செல்வத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தினார்கள். பஞ்சகாலம் வந்த போது அவர்களுடைய பொருளாதாரத்தை தான் எல்லோருக்கும் செலவு செய்தார்கள். கடைசி நேரம், கதீஜா அம்மாவுடைய கடைசி நேரம், அவர்களுடைய சக்கராத்து ஹால்ல நபிகள் பெருமானார் பேசுகிறார்கள், எல்லா செலவும் போயிடுச்சு, எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன், உங்களுக்கு கஃன் கூட வாங்கி கொடுக்க முடியாத ஒரு நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். பெருமானாரே அவர்களுடைய மரணத்தில அந்த கபருக்குள்ளே இறங்கி மண் வெட்டி அவர்களை இறக்கினார்கள் என்று ஹதீஸ்களில் வருகிறது. அந்த கதீஜா ரலியல்லாஹு ஒரு தடவை உணவு எடுத்துக்கொண்டு அந்த மலையில ஏறிய போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதோ கதீஜா வருகிறார்.
தஅதி பிதஆமின் வ இதாமின் வ ஷராபின், உணவு எடுத்துக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு அவங்க வர்றாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு சலாம் சொன்னான் என்று சொல்லுங்கள், அவர்களுக்கு என்று சொர்க்கத்தில் ஒரு வீடு தயாராக இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சலாம் சொல்லுகின்ற அளவிற்கு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு புகழ் இருந்தது. அவர்கள் வஃபாத்தாகி பல காலம் ஆன பிறகும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10க்கு மேற்பட்ட மனைவிகள் இருக்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு பேசிக்கிட்டே இருப்பாங்க. கிர்தும், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் ரொம்ப ரோசப்படுவேன், எப்ப பார்த்தாலும் ஹதீஜா. ஒரு ஆட்டை இருந்தா ஆட்டுக்கறி எடுத்துக்கிட்டு ஹதீஜாவுடைய தோழிகள் எங்கே இருக்கிறார்கள் அவங்கள்ட்ட போய் கொடுத்துருவாங்க என்று சொல்லுவார்கள். நான் ரொம்ப ரோசப்படுவேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கதீஜா காண கதாலிக்க கதாலிக்க, கதீஜா கதீஜா தான், அவர்களுக்கு நிகராக எந்த பெண்ணும் வர முடியாது. அவர்கள் மூலமாக அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியங்களை கொடுத்தான் என்று மரணித்த பிறகும் ஞாபகப்படுத்தினார்கள். மக்கா வெற்றி நடக்கிறது. ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு வந்த போது எந்த வீடும் இல்லை, எங்க தங்குறதுன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீஜா எங்க அடக்கணுமோ அந்த இடத்துல டென்ட் போடுங்க, அந்த இடத்தில் நான் தங்க விரும்புகிறேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கினார்கள் என்று சொன்னால், மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இங்கே கவனித்து பார்க்க வேண்டும். ஒரு தீனுள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று நபிகள் பெருமானார் காட்டி கொடுத்தார்கள். அந்த தீனுக்கு என்ன விளக்கம் என்பதை அன்னை கதீஜாவின் மூலம் இந்த உலகத்துக்கு சொன்னார்கள். ஒரு தீனுள்ள பெண்ணின் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும். சரி, பெண்ணிட்ட தீன் இருக்குது, ரைட்டு. பாய்கிட்ட என்ன இருக்கணும்? ஒரு மன வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டுமானால் நம்மிடத்தில் சில குவாலிஃபிகேஷன் வேணும். அல்லாஹ் உத்தரவிடுகிறார், நீங்கள் அழகிய முறையில் உங்கள் மன வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிற நிம்மதி ரெண்டுல தான். ஒண்ணு திருமண வாழ்க்கையில் வீட்டுல இருக்குது, ரெண்டாவது அல்லாஹ்வை திக்ர் செய்வதில் இருக்கிறது, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவிமார்களை தேர்ந்தெடுப்பதில் அத்தாட்சி இருக்கிறது. இன்னொரு இடத்துல அவர்களிடத்தில் நிம்மதி இருக்கிறது, உங்களுக்கு அருள் இருக்கிறது. எல்லாம் குர்ஆன்ல வசனம். ஆனா இன்றைக்கு யதார்த்தத்தை நாம் பேசுகிறோம். வீடுகளுக்குள்ளே அந்த மன அமைதி இருக்கிறதா, அந்த நிம்மதி இருக்கிறதா? வீட்டுக்கெல்லாம் போறது இல்லைங்க, பள்ளிவாசல் தான் உட்கார்ந்து இருக்கிறது, இங்க போய் இருக்க முடியல. இன்றைக்கு பல பேருடைய குற்றச்சாட்டு, ஏமா லோகர் குழந்தைங்க அசல் வரைக்கும் இங்கே இருக்கிறீங்களே, அங்க போய் அந்த சத்தத்தை வாங்குறதுக்கு இங்க இருக்கலாம். அதுல நாம நினைத்துக் கொள்கிறோம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல திருமணங்களை முடித்தார்கள், ரொம்ப சந்தோஷமா பெருமானார் வாழ்ந்தார்கள், நமக்கும் பல திருமணங்கள் செஞ்சா நிம்மதியா இருந்துடலான்னு. இல்லை, ஒரு மனைவியை கட்டி கொண்டே அவருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும் போது மனைவிமார்கள் எல்லாம் சுத்தி நின்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பிறகு என்னை முதல்ல வந்து சந்திக்கிற ஆளு கை நீளம் உள்ள ஒரு மனைவி அப்படின்னு சொன்னாங்க. தானது அத்துவலுக்குள்ள எதன், கை நீளமான ஒரு பெண் அப்படின்னோடனே ரசூலுல்லாஹுடைய மனைவிமாரெல்லாம் கையை அளந்து பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது என்னன்னு கேட்டா, தான தர்மங்கள் அதிகம் செய்கிற ஒரு மனைவி தான் அடுத்து மரணமாவார், அவர் தான் என்னை வந்து சந்திப்பார். மௌத்தாறதுக்கு முன்னாடி நீங்க தான் அடுத்த மௌத்தா போறீங்கன்னு சொல்றாங்க. அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. நீங்களே எனக்கு கூட்டிட்டு போயிடக்கூடாதா, நான் ஏன் வாழணும்னு சொல்லுவாங்க. சரி வாங்க புறப்படுக்க போயிடலான்னா அது நடக்க போறது இல்லை. ஒரு கவிதை சொல்லுவார்கள், அரபு நாட்டில் ஒரு கவிதை. ஒரு பார்த்து திடீர்னு அவர் மௌத்தாயிட்டாரு, கண்ணெல்லாம் போட்டு தூக்கிட்டு போகும்போது நிலவு இடிச்சிருச்சு, இடிச்சு உட்காந்துட்டாரு. அப்புறம் பார்த்தா ஹயாத் இருக்குதுன்னு சொல்லி கஃபனெல்லாம் திறந்து விட்டு இருந்தார். ஒரு வருஷம் இருந்தார். யதார்த்தமா ஒரு நாள் உண்மையிலே மௌத்தா போயிட்டார். மீண்டும் கஃபனெல்லாம் அடிச்சு தூக்கி போகும்போது அந்த அம்மா சொல்லிச்சான், பார்த்துத்தா இடிச்சிடாம தூக்கி போனதா சலாமத்தா இருக்கும் என்று சொன்னார்களாம். இன்றைக்கு குடும்ப வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. பல மனைவிமார்களோடு நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கை இந்த உலகத்திற்கு எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது. நம் வீடுகளுக்குள்ள அந்த நிம்மதி குறைவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிம்மதிக்கான அமைதிக்கான வழியை இந்த உலகத்தில் காட்டி கொடுத்தார்கள்.
ஒன்று, முதல்ல நாம் வீட்டில பொறுப்புதாரிகளாக நம்மை உணர வேண்டும். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. வீட்டுல குடும்பத்துல பொறுப்புதாரிகள் நீங்க. பொறுப்புதாரிகள்னா என்ன? அந்த குடும்பத்தை நிர்வாகம் செய்ய வேண்டும். 4 பேர் 4 மாதிரி தான் இருப்பாங்க. மேனேஜருக்கு அவர் பொறுப்பு வேணும். ஒருத்தர் வருவார், வராம போவார், லீவு போடுவார். நம்ம கோவப்பட்டா நம்ம கம்பெனி போயிடும். அப்ப நம்மளுடைய அந்த நிறுவனத்தை காப்பாற்றுவது நம் கடமை இல்லையா? நம்ம எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு கொண்டிருந்தால், பொறுத்து கொள்ளாமல் நாம் இருந்தால் அந்த நிறுவனத்தை நாம் கடைபிடிக்க முடியாது. பொறுப்புதாரினா ஒரு பஸ்ன்னு வச்சுக்குவோம். பஸ் டிரைவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, எல்லாம் உட்காந்துருப்பாங்க. நைட் நேரம்னா லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. காலை மேல போட்டு ஒருத்தர் தூங்குவார், ஒருத்தர் இன்னொரு பேசி கொண்டிருப்பார். எல்லாம் இஷ்டத்துக்கு தான் இருப்பாங்க. எல்லாரும் இப்படி இருக்கீங்க, நான் அப்படி இருக்கேன். டிரைவர் பிரேக்ல இருந்து காலத்துக்கு மேல வச்சா என்ன ஆகுறது? அவருக்கு பொறுப்பு இருக்கிறது. யார் இருந்தாலும் சரிதான், இது பைபாஸ் 1 to 1 நேரா கொண்டு போய் நிறுத்தணும். அதுவரை என் பொறுப்பு. குடும்ப தலைவனுக்கு அந்த பொறுப்பு இருக்கிற போது எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்த மாட்டார். பிரச்சனை வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தது. ஜிப்ரீலும் வானத்தின் செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்ற இருலகத்தின் தலைவர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 1,00,000 தொண்டர்களுக்கு தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல சதுர கிலோமீட்டர்கள் ஆட்சி பரப்பு இருக்கிறது. யோசித்து பாருங்கள். பத்ர், ஹந்தக்னு 63 யுத்த களங்களை கண்ட ராணுவ தளபதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் எப்படி இருந்தார்கள்? வீட்டுக்குள்ள நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்தா கான பஷரம் மினல் பஷரி, சாதாரண மனிதர்களை போலவே இருப்பார்கள். வீட்டுக்குள்ள வந்தா அவங்க வேலையை நம்ம பார்க்க தேவையில்லை. அவங்க ட்ரெஸ் அவங்களே துவைச்சுவாங்க, கிழிந்ததை அவர்களே தைத்துக் கொள்வார்கள், அருந்து போன செருப்பை அவர்களே சரி செய்வார்கள், ஆடுகளிலே போய் பால் கறந்து வைப்பார்கள். அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷரம் மினல் பஷர். வீட்டுக்கு வந்த உடனே என்ன செய்வார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி பல்லு விளக்குவாங்க. அவர்கள் அழகாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்பதை போல தன்னை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலங்கரித்துக் கொள்வார்கள். பீடியில இருந்து பான் பிராக்ல இருந்து இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி வாயில போட்டு ஒரு மனைவியோடு அவருடைய சிந்தனையும் அவருடைய யோசனையும் அவருக்கு இருக்கக்கூடிய விஷயங்களும் யோசித்து பார்க்க வேண்டும். தன்னை நபி அவர்கள் முதலில் வீட்டுக்குள்ளே அலங்கரிப்பார். வீட்டுக்கே நம்ம போறது இல்லையே, குடும்பத்திற்கு என்று நேரம் ஒதுக்க வேண்டும். அந்த நேரம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, நம்முடைய தொழில்களில் இருக்கக்கூடிய டென்ஷன், வெளியில இருக்கக்கூடிய பிரச்சனை, நம்ம அந்த நிறுவனத்துக்கு செக்ரட்டரி, தலைவர் எல்லாம் வெளியில, வீட்டுக்குள்ளே வருகிற போது அன்புலக பேசுகிற ஒரு கணவனாக, குழந்தைகளை கொஞ்சி மகிழ்கின்ற ஒரு குடும்ப தந்தையாக, இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். வீட்டுக்குள்ளே வந்தால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் தன் மனைவிகளை புகழ்வார்கள், பாராட்டுவார்கள். யா ஆயிஷ், ரசூலுல்லாஹ் இப்படித்தான் தன் மனைவியை கூப்பிட்டார்கள். யா ஆயிஷ், ஆயிஷாவே. யா ஹுமைரா, சிறந்தவளே. இது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்ட வார்த்தைகள். யா இப்னத சித்திக், சித்திக்கின் மகளே. தன் மனைவி, அவருக்கு என்று ஒரு உணர்வு இருக்கிறது. மனைவியை பார்க்கிற விதம் வேற. நம்ம சட்டம் போடணும், அவங்க கேட்கணும். நம்ம கத்தணும், அவங்க அடங்கி போகணும். நம்ம மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கணும், அவங்க காலம் முழுக்க கேட்டுக்கொண்டே இருக்கணும். அவர்கள் லேசாக குரல் உயர்த்தி விட்டால் நமக்கு அது தாங்காது. இல்லை, இது நபிகள் பெருமானார் காட்டி கொடுத்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிய பெருமக்களோடு தன்னுடைய மனைவிகளோடு வாழ்ந்த அந்த குடும்ப வாழ்க்கை என்பது முதலில் மனைவி மக்களை பாராட்டுகிற பண்பு இருந்தது. சாதாரண மனிதர்களில் ஒருவராக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். சில நேரங்கள்ல மனைவிமார்கள் பெருமானாரை விட சற்று குரல் உயர்த்தி பேசி விடுவதுண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த முகத்தோடு எடுத்துக் கொள்வார்கள். ஒரு நாள் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மல்லமா எந்திரிச்சு ஜன்னத்துல் பக்கீக்கு போகணும். எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ் எந்திரிச்ச உடனே
என் மனைவிமார்கள்ல வேற ஒரு மனைவி வீட்டுக்கு போறாங்க போல இருக்கு, எந்த மனைவி வீட்டுக்கு போறாங்கன்னு ஒரு சிந்தனை வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் எச்சு போனோம்னா நானும் கூடவே போனேன். ரசூலுல்லாஹ் பார்த்தா நான் ஒளிஞ்சு நின்றுக்கிறேன். ஒரு வழியா ரசூலுல்லாஹ் கபரிஸ்தானுக்கு போயிட்டாங்க. ஜன்னத்துல் பக்கீல போய் நின்று துவா செஞ்சாங்க. உள்ள போயிட்டு ரசூலுல்லாஹ் நிற்பதை பார்த்து ரிட்டர்ன் வந்துகிட்டு இருந்தேன். ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. கண்ணில் படக்கூடாதுன்னு ஓடி வேகமா வந்து என் பெட்ல நான் படுத்தேன். ரசூலுல்லாஹ் மண்டமா வந்தாங்க. எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் இல்லையா? ஆயிஷா, என்ன மூச்சு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒண்ணும் இல்லை என்று அவர்கள் மறுப்புகிற போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய சைத்தான் என்ன செய்யறான், வந்துட்டானா அப்படின்னு கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கறாங்க, ஓ எல்லாத்துக்கும் சைத்தான் இருக்குமா, அல் இந்த சைத்தானும், அப்ப உங்கள்கிட்டயும் சைத்தான் இருக்கானா என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹை பார்த்து உங்க சைத்தான் என்று கேட்டால் சாதாரணமா நீங்க சைத்தான்னு சொல்லிட்டா வீட்டுல என்ன ஆகும், ரணகலம் ஆயிடும், ஏதோ பேசி விடுவோம். அந்த மனைவி இல்லாமல் மனைவியின் குடும்பத்தையும் சேர்த்து வைத்து பேச தொடங்கிடுவோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமா எனக்கு சைத்தான் இருக்கிறான், ஆனா என் சைத்தான் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான், அஸ்லம, அவன் எனக்கு கட்டுப்பட்டு ஈமான் கொண்டுட்டான் அப்படின்னு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், நபிகள் பெருமானாருக்கு எதிரிலே மனைவிமார்கள் குரல் எழுப்பி பேசுகிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்கிறார்கள். பெருமானாருடைய வாழ்க்கை முழுக்க அப்படித்தான் இருந்தது. சஹாபிகளோடு வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு டின்னர் கொடுக்கலாம் ரசூல் நினைச்சு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பறக்க பறக்க வேலை நடக்குது. கொஞ்சம் டக்குன்னு நேரம் ஆயிரும் இல்லையா, தாமதமாய் கொண்டிருந்தது. சஹாபி எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு பசி நேரம் ஆச்சே அப்படின்னு ரசூலை பார்க்கும்போது மைமூனா ரலியல்லாஹு சாப்பாடுல ஒரு பெரிய தாம்பளத்துல ஒரு மண் சட்டியில சாப்பாடு கொடுத்து விட்டாங்க. ரசூல்லா பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. சரி சாப்பாடு வந்துருச்சு, இதை கொடுத்துடலாம்னு நினைக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு வேகமா வந்து தட்டி விட்டாங்க. பாத்திரத்தை கையில விட்டு தூக்கி விட்டாங்க. அது மேல போய் கீழே வந்து பாத்திரம் உடஞ்சிருச்சு, சாப்பாடு கீழே வந்துருச்சு. காலையில இருந்து மாங்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். கடைசி யாரோ கொடுத்தாங்கன்னு வச்சா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்க ஒரு சட்டி கீழே விழுந்து உடைகிறது. எல்லோருக்கும் மத்தியில இழிவுபடுத்தி விட்டாங்க. அப்படியே யோசிக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, உங்க அம்மாவுடைய ரோசத்தை பாத்தீங்களா, சட்டி உடைஞ்சதுக்கு பதில் தான் சொல்லி ஆகணும். வீட்டுல இருந்து ஒரு சட்டி கொடுங்க, கொடுத்து விடுறாங்க. கொடுத்துடுறாங்க. ரசூலுல்லாஹ் கொடுத்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அதோட முடிச்சு. அதற்கப்புறம் அந்த பஞ்சாயத்து இல்லை, அத்தோடு பஞ்சாயத்து நிறைவு பெறுகிறது. அந்த செய்தியை வச்சுக்கிட்டு 10 வருஷம் தாண்டியும் அன்னைக்கு இப்படித்தானே என்ற பட்டியல்கள் இல்லை. குடும்பத்துல பெரிய பட்டியல் வைத்திருப்பார்கள். மனைவிமார்கள் ரொம்ப அதிகம். கேட்டு பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அத்தா வீட்டுக்கு வந்தாரு, நீங்க திரும்பி கூட பார்க்கல. எங்க அம்மா வந்தாங்க, வாங்கன்னு கூட சொல்லல. உங்க வீட்டுல இருந்து இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு இவ்வளவு தடப்படலாம், நானும் இது செய்யற மாதிரி இல்லை. ஞாபகம் வச்சிருப்பாங்க, டேட்லாம் கூட சொல்லுவாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அந்த நிமிடத்திற்கு வந்து அதை சமாதானப்படுத்துகிறார்கள். நபியுடைய வீட்டிலும் பிரச்சனைகள் இருந்தது, ஆனால் அந்த பிரச்சனை வரம்பு மீறி போகவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் சின்ன ஒரு கருத்து வேறுபாடு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தொழுகை நேரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உள்ள வந்தாங்க. மாமனார் வாங்க உள்ள வாங்க வந்து பெருமானாருக்கு முன்னால் நின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்க 2 பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு, நீங்க தான் பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க பேசுங்க, உங்க பிரச்சனை நீங்க சொல்லுங்கன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹை பார்த்து நீங்க முதல்ல சொல்லுங்க, லா யகூல் இல்லல் ஹக், ஆனா உண்மையை தான் சொல்லணும், உண்மையை தான் பேசணும். யாரை பார்த்து? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரை பார்த்து உண்மைதான் பேசணும்னு சொல்றியா? அத்தாவுக்கு கோபம் வந்து ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அடித்து விட்டார்கள். உடனே குறுக்க போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பின்னாடி வந்து நின்றுக்கிறாங்க. உங்களை சேர்த்து வைக்க கூப்பிட்டா நீங்க ஒன்னும் பெருசாக்கி போன இருக்க, நீங்க முதல்ல போங்க, பள்ளியாசம் போங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்து விட்டு சொன்னார்கள். பாத்தியா அந்த ஆழ்த்தத்தை உன்னை எப்படி காப்பாத்திட்ட? சண்டையினுடைய ஒரு சூழல் உடனடியாக அது சமாதானத்துக்கு மாறுகிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வருகிறார்கள். ஓதுகுலு ஃபீ ஹர்பிக்குமா,
உதுகுரு சில்மிக்குமா கமா தகல்த ஹர்மிக்குமா, எப்படி உங்க சண்டையில சேர்த்துக்கிட்டீங்களோ அது மாதிரி உங்க சமாதானத்திலும் என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அந்த குடும்ப வாழ்க்கையின் நிகழ்வு கடந்து போகிறது. இன்றைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், ஈகோ, நீங்க விட்டு கொடுக்கிறதா நான் விட்டு கொடுப்பதா, நான் அடங்கி போவதா நீ அடங்கி போவதா என்ற பிரச்சனை திருமணம் முடித்து 3 மாதங்களுக்குள் தலாக்களை வந்து நிற்கிறது. பல ஆண்டுகள் வாழ்ந்த பிறகும் ஒரு சமாதானத்துக்கு புரிதலுக்கு வர முடியவில்லை. புரியாமலேயே வாழுகிறார்கள். இப்பெல்லாம் அப்படி இல்லை, தலாக் அதிகரிக்கல, குழு அதிகரித்திருக்கிறது. குலா வேணும், குலா வேணும் என்று பெண் கேட்கிறார். மதரசா மத்துவாக்களில் தலாக்கை விட குலா பெருகி இருக்கிறது. எல்லாத்தையும் கொடுத்துறேன், என்னை விட்டா போறோம், நான் இருக்க முடியாது. யோசித்து நாம் பார்க்கிறோம், நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கையில் இவை எல்லாம் நடந்திருக்கிறது. அதை தாண்டி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிமையான மன வாழ்க்கைக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு பேசுற பேச்சுக்கள் இவைகள் எல்லாம் கேட்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா நீங்க என் மேல சமாதானமா இருக்கிறீங்களா, என் மீது கோபமாக இருக்கிறீர்களா என்பதை நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னா. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறார்கள், எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரப்பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரப்பின் மீது ஆணையாக அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா என் மீது நீங்கள் பிரியமாக இருக்கிறீர்கள் என்று பொருள். ரப்பி இப்ராஹிம் என்று நீங்கள் சொன்னால், என் பேரை விட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அல்லாஹ் மேல சத்தியம் அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா என் பேரை விட்டுறீங்க, அப்ப என் மேல கோபம் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்ன போது, லா அஹ்ஜுரு இல்லா இஸ்மக், நபி அவர்களே கோபமா இருப்பேன், உங்க பேரை தான் விட்டுருவேன், உங்களே இருக்க மாட்டேன். உங்க மேல கோபம்னா டீ போடாம இருக்க மாட்டேன். உங்க மேல கோபம்ன்றனால 2 நாள் நான் எதையும் செய்யாமல் வீட்டுல இருந்து கொள்ள மாட்டேன். பெயரை சொல்வதுதான் என் கோபத்தின் உச்சபட்ச வெளிப்பாடு. பேரை விட்டுருவதுதான். எல்லா கடமைகளையும் நான் நிறைவாக செய்வேன். நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ கட்டங்கள், ஒரு மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள், இவைகளை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மேற்கொண்டார்கள் என்பதை நாம் படிப்பதிலிருந்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையின் வெற்றியை நாம் புரிந்து கொள்கிறோம். எல்லா குணங்களோடும் பல மனைவிமார்கள், எல்லா குணத்துக்கும் ஒத்து போகிற பெருமானாருடைய வாழ்க்கை. யோசித்து பாருங்கள், எல்லா குணமும் இருக்கு. சாந்த சொரூபியான ஒரு மனைவி, கேள்வி கேட்கிற ஒரு மனைவி, வயது முதிர்ந்தவர்கள், இத்தனை தன்மைகளோடு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எல்லோரோடும் வாழ்ந்து விட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், கைருக்கும் கைருக்கும் யஹ்லி, உங்கள நல்லவர் யாருன்னு சொன்னா உங்களுடைய மனைவிமார்களிடத்துல நல்லவர். அனகையும் மின் அஹ்லி, என் மனைவிமார்களுக்கு என் குடும்பத்துக்கு நான் நல்லவன். யோசிச்சு பாருங்க, என் குடும்பத்துக்கு நான் நல்லவன், என்ன போனவாள் யாராவது சொல்ல முடியுமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்னார்கள். நல்லவர் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு இலக்கணம் வச்சிருப்போம். நல்லவருக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் ஒரு சொல்ற தொழுகையாளிங்க, அவர் கரெக்டா பேசுவார், பொய்யே பேச மாட்டார், நியாயமான வியாபாரி, ஏதோ நல்லவர் என்பதற்கு நாம் விளக்கம் வச்சிருக்கிறோம். வெளி உலகம் சொல்லுவதல்ல நல்லமானது. குடும்ப தலைவர்கள் பொறுப்பு உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த குடும்பத்துக்கு பொறுப்புதாரி என்ற சிந்தனை நமக்கு வந்துவிட்டால் மனைவியின் சில பல பேச்சுவார்த்தைகள் நம்மளை நிதானப்படுத்தும். சில விஷயங்களை விட்டுக் கொடுப்பதற்கு நாம் முன் வருவோம். விட்டுக் கொடுப்பவர் கெட்டு போவதில்லை என்ற தமிழ் மொழிக்கு ஏற்ப ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு பின்னணியில இருப்பது விட்டு கொடுத்து போவது. மனைவி மக்களுடைய உணர்வுகளை புரிந்து அவர்களை பாராட்டி அவர்களை அன்பொழுக நாம் அணுகுகின்ற போது அந்த குடும்ப வாழ்க்கை சீராக இருக்கும். ஒருத்தர் கேட்டாங்க, உங்க வீட்டில் எப்பயுமே சிரிப்பாக இருக்குங்க, அது எப்படிங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, பாத்திரத்தை தூக்கி எறிவாங்க, மேலே பட்டா அவங்க சிரிப்பாங்க, படலைன்னா நான் சிரிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு எல்லா வீடுகளிலும் இந்த சூழல்கள் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனை நமக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறது உண்டு. ஒவ்வொரு எல்லாட்ட ஒருத்தர் போனார், ஒரே பிரச்சனையா இருக்கு, ஜனாதிபதியில சொல்லி ஒரு முடிவு எடுத்துருவோம், இது இன்னைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னு வேகமா வீட்டுக்கு போய் படி ஏறினாலும் சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு. மல்லாம நின்று கவனிச்சார். ஒவ்வொரு எல்லாம் கையை கட்டி நின்றாங்க.
அந்த அம்மா வச்சு வாங்கிட்டு இருக்கு. ரொம்ப புடிச்சு எல்லாம். நீங்க ஜனாதிபதியா இருந்தா இது செய்யறது இல்லையா, அது செய்யறது இல்லையா, வீட்டுக்கு செய்யறது இல்லையான்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க தலையாட்டிட்டே நிக்கிறாங்க. அவர் மொல்லமா செருப்பை போட்டு கீழே இறங்கி போனப்போ உமரதியெல்லாம் பார்த்துட்டாங்க. யாரும் வந்துட்டு போறாங்க. வாங்க, இங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரே பிரச்சனை, உங்கள்கிட்ட சொல்லி ஒரு தீர்ப்பு எடுக்கலாம்னு வந்தேன். உங்க நிலைமை என்னோட பரிதாபம், நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி இருக்குதுன்னு அவரு சொன்ன போது உமரதியெல்லாம் சொன்னார்கள், ஆமா உண்மைதான், என் மனைவி பேசும்போது நான் கேட்டுக்கிறது தான், அவள் ரசாலா, அவள் தான் துணி துவைக்கிறவள், அவள் தான் முருதியா, நான் பெற்று போட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் பால் கொடுக்கிற பிள்ளை, அந்த பெண் தான் எனக்கு சமைத்து போடுகிற சமையல்காரி, எல்லா வேலையும் பார்த்து வீட்டு இருக்கிறோம் பார்க்குறவங்க கொஞ்சம் பேசணும், நம்ம கேட்டுக்க வேண்டியதானே. ஒரு குணம் பிடிக்காட்டி இன்னொரு குணம் நல்லது இருக்கும், பிடித்த குணமும் இருக்கும், பிடிக்காத குணமும் இருக்கும். இதெல்லாம் பிடிச்ச குணம், இதெல்லாம் செய்யறாங்க, பிடிக்காத குணம் பேசுறாங்க, இவ்வளவு செய்கிற இவர்களுக்கு கொஞ்சம் பொறுத்து போயிட்டா என்ன நமக்கு பிரச்சனை, ஒன்றும் கெட்டு போவாது, போங்க போய் வாழுங்க என்று உமரது எல்லாம் அனுப்பி வைத்தார்களாம். யோசிக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவைகளையெல்லாம் முன்னிறுத்தித்தான் அந்த குடும்ப வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். வீட்டுக்குள்ளே இருக்கிற போது ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள், மனைவி இடத்துல எப்படியெல்லாம் விட்டு கொடுப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், கொஞ்சம் ஒரு நாள் போருக்கு போய்கிட்டு இருக்கும்போது சஹாபி எல்லாம் போங்க அப்படின்னு ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கலாமான்னு கேட்டாங்க. என் வயசு 10-11, ரசூலுல்லாஹ் வயசு கூட இல்ல, ஒரு 10 வயசுக்குள்ள எவ்வளவு வேகமா ஓடும். ஆயிஷா ரலியல்லாஹு வேகமாக ஓடி முதல்ல வந்துட்டாங்க. இது ஒரு தடவை நடந்துச்சு. இரண்டாம் தடவை இது போல ஒரு சூழ்நிலை வந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட்டப்பந்தயம் ஓடலாமான்னு கேட்டாங்க. ஓடணும். அப்போ கொஞ்சம் சமீனா, நான் கொஞ்சம் உடம்பு வச்சுட்டேன், ஓட முடியல. ரசூலுல்லாஹ் ஓடி முன் வந்துட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் தோற்கடித்தேன் என்பது உண்மை அல்ல. ரசூலுல்லாஹ் நான் ஜெயிக்கட்டும் என்பதற்காக வேண்டி மொல்லமா ஓடினாங்க. போர்க்களங்களில் தோற்காத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோல்வி முகமே காணாத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி இடத்தில் தோற்றார்களா என்றால் தோற்கல. அவங்க ஜெயிக்கட்டும், அவங்க வெற்றி பெறட்டும். தோற்பதில் தான் குடும்ப வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறது. அவங்க மெகிச்சு பேசி அமைதியாக ஒரு கணவன் இருக்கிறார் என்றால் கரீம் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யஸ்லிபுல் கரீம, சங்கையான நல்ல கணவர்களை அந்த மனைவி மெகிச்சு போயிடுறது உண்டு. ஆனா ஒழிப்பு அல் அகூன கரீமன் மக்ரூபா, என் மனைவிகளால் மிகைக்கிற ஒரு கணவனாக வாழ்றதுக்கு தான் நான் விரும்புறேன். யோசித்து பாருங்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள இருப்பார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் மாதவிடாயின் அந்த காலகட்டத்தில் கூட இருப்பேன். நான் தண்ணீர் குடிக்கிற போது ரசூலுல்லாஹ் அந்த பாத்திரத்தை வாங்கி அதிலேயே வாய் வைத்து, நான் வாய் வைத்த இடத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வாயை வைத்தவர்கள் தண்ணீர் அருந்துவார்கள். ஒரு எலும்பு துண்டு, ஒரு கறி துண்டை எடுத்து நான் சாப்பிடுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கறி துண்டை வாங்கி அதே இடத்திலே வாய் வைத்து சாப்பிடுவார்கள். நாங்க குளிக்கிற போது ஒன்றாகத்தான் குளிப்போம். ஒரு வாளிக்குள் இருக்கிற ஒரு கோப்பை நான் எடுத்து தண்ணி ஊற்றி போட்டா ரசூலுல்லாஹ் வேகமா எடுத்துக்குவாங்க, தரமாட்டாங்க. திரும்ப திரும்ப அவர்கள் ஊட்டி கொண்டே இருப்பார்கள். நான் துணி குளிப்பேன். எங்கள் வாழ்க்கை இப்படி இருந்தது என்று சொல்கிறார்களே. நல்லது சொன்னீங்க, இதுல எல்லாம் வந்திருக்கிறாங்க, சொல்லுங்க இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லுங்க என்று நாம் நினைப்பது உண்டு. குடும்ப வாழ்க்கைக்குள்ளே எல்லா சூழல்களும் இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றோடெல்லாம் வாழ்ந்து சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் உங்கள் குடும்பத்திலே சிறந்தவர் என்று சொன்னார்கள். மனைவிமார்களும் சொல்லணும் இல்லையா? ஆண்களும் சொல்ற மாதிரி பெண்களுக்கு அதுல வீட்டுல எல்லாம் பார்க்க வேணாம், புகழ வேணாம், எங்களை கண்டு சிரிச்சுட்டே இருக்கணும், அடிக்காமல் இருந்து சொல்லுங்க என்று சொல்லுகிற சூழலும் உண்டு. நல்லவர்கள் உங்களில் அடிக்க மாட்டார்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த பெண்ணையும் மனைவிமார்களில் யாரையும் மாலரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று எந்த மனைவியும் அடிச்சதில்லை. எந்த வேலைக்காரர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்ததில்லை. பொது இடங்களில் நபிகள் அவர்கள் திட்ட வேண்டாம் என்றார்கள். கண்டிக்கிறதா இருந்தா வீட்டோட கண்டிக்கணும். நாங்க